Hey fellas, this is Gohan and welcome to Cinema Mobster after a long time. Sorry, 1 month கிட்ட ஆயிடுச்சு வீடியோஸ் வந்து பட் வில் கெட் straight away into the video. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மச் பிகர் பட்ஜெட் ஆன படம் மச் பிகர் ஹைப்போட ரிலீஸ் ஆகுது விச் இஸ் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் December 19 திஸ் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவதார் 1 and 2 ஒரு சின்ன ரீகேப் பார்க்கணும் பிகாஸ் எனக்குமே தேவை தான். அண்ட் அவதார் 1 ரிலீஸ்ட் இன் 2009. அந்த டைமில் வந்துட்டு அவதார் படம் இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணிச்சுன்னா சினிமாவில் அவதாருக்கு முன் பின் அப்படின்னு சினிமாவை பிரிக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஹைப்போட ஒரு ரிலீஸ் ஆன படம் அவதார் 1 வந்துட்டு சூஸே அவதார் வந்துட்டு 3D அப்படின்ற ஒரு 3 dimension அப்படின்ற ஒரு விஷயத்த சினிமாவில் பிக்சரைசேஷனாக ரொம்பவே அழகாக யூஸ் பண்ண ஒரு படம் அந்த டைமில். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்குமே 3Dன்ற ஒரு விஷயம் திருவிழாவில் வந்துட்டு நம்ம சும்மா அந்த குழந்தைங்களெல்லாம் வந்துட்டு ஒரு இது மாதிரி ரூம் மாதிரி இருக்கும், 10x10 ரூம். அதில் வந்துட்டு 8D 4D 5D 3Dன்னு வச்சு காமிச்சு விளையாட்டுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. அதுதான் அந்த படத்தை ஒரு மீன் அந்த 3Dன்ற ஒரு விஷயத்த பிக்சரைசேஷனாக எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு கிராஃப்டிங் வைஸ் செதுக்கியிருப்பார் கேமராமேன் அந்த டைமில். அண்ட் க்ரியேட்டிவிட்டியாகவும் அந்த படத்தில் விளையாண்டு தள்ளியிருப்பார் அவதார் ஒன்றில் சொல்ல போனோம்னா. ஸோ அவதார் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஜேக் சலின்ற ஒரு கேரக்டர் இஸ் ஆர்மி மேன். ஸோ பேண்டோரா அப்படின்ற ஒரு பூமியை வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு அவங்களோட பூமி அழிஞ்சு போகிறதுனால இந்த பூமியை வந்துட்டு படையெடுத்து வருவாங்க. இந்த பூமியை வந்துட்டு நம்ம பிடிச்சி இங்கே வாழ்ந்துடலாம் அப்படின்னு. ஸோ அங்கே வாழ்கிற பேண்டோரன்ஸ், அந்த மக்கள் பேண்டோரா மக்கள், அவங்க வந்துட்டு ஏலியன்ஸ். அவங்க நமக்கு அவங்க ஏலியன்ஸ், அவங்களுக்கு நம்ம ஏலியன்ஸ். ஸோ அங்கே வாழ்கிற அந்த பேண்டோரா மக்கள் அவங்களெல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல குடிப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு மனுஷங்க நினைப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஒரு மிலிட்ரி இன்ஃபில்ட்ரேட்டில் ஒரு ஆளாக ஜேக் சலி வருவார். அவருக்கு 2 கால் வேற விளங்காது. அண்டு அங்கே இருக்கிற அந்த பேண்டோரன்ஸை பிடிச்சி அவங்களுக்குள்ள இவங்களோட பிரெயின் நியூராலஜிக்கல் அந்த ஏதோ திங் அதெல்லாம் வரும். அது வந்துட்டு அவங்களுக்குள்ள போய் இந்த மனுஷங்களோட பிரெயின் அவங்களுக்கு வந்துடும். அந்த ஏலியன்ஸ் வந்து அவங்க அந்த மனுஷங்களோட நடமாடுவாங்க. ஸோ மனுஷங்களோட தாட் எல்லாம் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெஷின் மூலியமா அவங்க மாறிப்பாங்க. ஸோ லைக் சோல்ஸ் இன்டு சேஞ்சிங் அந்த மாதிரி இருக்கும். ஜேக்ஸில் அந்த மாதிரி ஒரு ஏலியன் மூலியமா போய் பேண்டோரன்ஸ் கூட வாழ்ந்து ஸோ மனுஷங்களோட ஆசை இந்த பக்கம் பார்த்தா இந்த பேண்டோரன்ஸ் வந்துட்டு இயற்கையை நம்பி எவ்வளோ இதுவாக வாழ்றாங்க அப்படின்றது வந்துட்டு அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பேண்டோரன்ஸ் பார்த்து ரொம்ப அவங்க மேலே ஒரு எமோஷ்னலி அட்டாச் ஆகிடுவார். இந்த மாதிரி இப்படி ஒரு அந்த இடத்தையே பாதுகாத்து தான் அவங்க வாழ்வாங்க. இந்த இடம் நல்லா இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த அழிக்கிறதுக்கு மனுஷங்க வருவாங்க. ஸோ ஜேக் சலியா அந்த பேண்டோரன்ஸோட சேர்ந்து மனுஷங்களுக்கு எதிராக வார் பண்ணுவார். அந்த வாரில் வந்துட்டு மனுஷங்களை அந்த இடத்த விட்டு விரட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பார்ட் 1 ends with that. தென் பார்ட் 2 அவதார் வே ஆஃப் வாட்டர் 2022 ரிலீஸ் ஆகிருக்கும். அவதார் 1 எப்படி விஷுவலி ஒரு ஸ்பெக்டக்கல் ஃபேக்டரான ஒரு படமும், அந்த படத்துக்கும் அவதார் 2க்கும் ஒரு 13 years கேப் இருக்கும். 13 yearsன்றது டெக்னிக்கல் ஏஜில் பார்க்க போனோம்னா ரொம்ப பெரிய டைம். அந்த டைமில் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படின்றத வந்துட்டு அந்த படத்தை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிகாஸ் அவதார் 1 வந்துட்டு விஷுவலி ஒரு ஸ்பெக்டக்கலாக இருக்கும். பட் அவதார் 2 வந்துட்டு ரொம்ப ரிஃபைன்டான ஒரு விஷுவல்ஸ் காட்டியிருப்பாங்க. அந்த வே ஆஃப் வாட்டரில் வந்துட்டு ஜேக் சலி வந்துட்டு போர்லாம் முடிஞ்சு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவருக்கு குழந்தைங்க வந்தாலும் வந்துடும். இஸ் அ ஃபேமிலி மேன் தான். பட் ஹியூமன்ஸ் வந்துட்டு இன்னும் அதிக ஃபோர்ஸோட மறுபடியும் அந்த பூமிக்கு வருவாங்க படையெடுத்து, இன்னும் மிலிட்டன்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு. ஸோ ஜேக் சலியை தேடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த பூமியில். ஸோ ஜேக் சலி வந்துட்டு இப்போ ஒரு ஃபேமிலி மேன், அவர் ஃபேமிலியை அவர் பார்த்துக்கணும். ஸோ அந்த கிளானை விட்டே அவர் போயிடுவார். பேண்டோராவில் அந்த லேண்டில் வாழ்கிற அந்த கிளானை விட்டு அவர் அடைக்கலம் புகுற மாதிரி வாட்டர் கிளான்ல போய் சேர்ந்துருவார். அவங்க வந்துட்டு இந்த நீர் சார்ந்து வாழ்கிற மக்கள் அவங்கலாம். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு தஞ்சை புகுந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு அங்கே அவங்களோட கிளான்ல தண்ணியில எப்படி வாழணும், நீரில் எப்படி வாழணும். இப்போ வந்துட்டு லேண்டில் வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு டிராகன்ஸ் மாதிரி இருக்கும், கேட்டபிளஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இவங்களோட ஒரு பாண்டிங் வச்சுக்கிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, பறந்து ட்ராவல் பண்ணுவாங்க. பட் வாட்டரில் வந்துட்டு லைக் தே ஸ்விம் அக்ராஸ் அந்த அந்த அனிமல்ஸ் வச்சு அதோட பாண்ட் ஆகி அந்த இதில் ஸ்விம் பண்ணி போவாங்க. ஸோ அந்த இதில் வாழ்கிறதுக்கு பழகிப்பாங்க. அண்ட் வாட்டர் கிளானில் இருக்கிறவங்க வந்துட்டு நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்விம் பண்ணக்கூடியவங்க. அவங்களால ப்ரீத் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரொம்ப நேரம் நல்லா ஸ்பீடாக ஸ்விம் பண்ண முடியும். பட் இவங்களாம் லேண்டில் இருக்கிறவங்க, நம்ம ஜேக் சலியோட குடும்பம், அவங்க வந்துட்டு லேண்டில் மரத்துக்கு மரம் தாவி தான் பழக்கம். இங்கே வந்துட்டு இவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ ஜேக் சலி மட்டுமே அந்த வாட்டர் கிளானில் வந்துட்டு
ஒன்றா சேர்ந்து அது கூட போகலை, நீந்திட்டு இதுட்டு போகல. நம்மளுமே அங்கே தான் நம்ம கிட்டையும் காட்டுறாரு, அந்த வேர்ல்டில் இப்படி ஒரு கிளான் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இருக்கும் படமே ஒரு மாதிரி. ஸோ ஜேக் சல்லியை தேடி அந்த மனுஷங்க கனல் ஒருத்தர் இருப்பார், அவர் ரிட்டர்ன் வருவார். அண்ட் அதுக்கப்புறம் ஜேக் சல்லி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பண்ணார், அந்த இடத்துல என்னென்ன இழந்தாரு. ஸோ இந்த படம் ரொம்ப சென்டிமெண்டலாக மூவிங்காக இருக்கும். பார்ட் 1 வந்துட்டு ஒரு ரிபலியனாக இருக்கும். இந்த படம் சென்டிமெண்டலாக ரொம்ப மூவிங்காக இருக்கும். ஒரு பேரண்ட்ஹுட்டாக காட்டும், ஒரு சைல்டு, ஒரு பேரண்ட் சைல்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் ரொம்ப மூவ் பண்ணியிருக்கும் அவதார் 2 சொல்ல போனோம்னா. அண்ட் விஷுவலியும் அதை நம்மகிட்ட ரொம்ப அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்பாரு சொல்ல போனோம்னா. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷுவலி ஒரு ரொம்ப ஒரு ட்ரீட்டாக இருக்காதுன்னா அவதார் 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவதார் 1 இஸ் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் 2009. பட் 2022 அவதார் வே ஆஃப் வாட்டர் வந்துட்டு விஷுவலி இட் வாஸ் ஸ்டன்னிங் சொல்ல போனோம்னா. அண்ட் அது முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ் நவ் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அது வேறு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனில் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி அவதார் 1 and 2 பார்த்துட்டு போயிருங்க. மஸ்ட் நெசசரி. அண்ட் ஹெவி கேட்ச் வாட்ச் இன் அ மச் பிகர் ஸ்க்ரீன். முடிஞ்சால் 3Dல பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள், பார்த்தாலே போதும். பிகாஸ் இந்த மாதிரி படத்தெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் I'll drop Avatar 3's review soon. We'll see you guys in the next video. Bye bye. Take care. And like, comment, and subscribe. Bye bye.